சூழ்நிலைகள் இருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தாய் தந்தையர் முன்னோர்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சான். அவங்க எல்லாம் நமக்கு சொல்லிட்டு போன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக தான். எவ்வளவோ செல்வம் தேடுறோம், அந்த சேடின செல்வத்துல எல்லாம் என்ன சிறப்பு அப்படின்னா மகிழ்ச்சி தான் முக்கியமானது. வீடுன்னா சுவர், செங்கல், சுண்ணாம்பு இது மட்டும் இல்லை, அங்க ஒரு மகிழ்ச்சி நிலவணும். நாடுன்னு இருந்தா அது மாதிரி தான். சந்தோஷமான நாடு எங்க இருக்கு இன்பம், எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்குது. அதை என்ன செய்யணும்னா வாங்கி வாங்கி கொடுக்கணும். சரி, இந்த நகைச்சுவைக்கு ஏதாவது இலக்கணம் இருக்கா ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன் இல்லை? 2 இருக்கு இலக்கணம். ஒன்று என்ன அப்படின்னா, தனியாக சிரிக்கப்படாது. குபீர் குபீர்னு சிரிச்சுக்கிட்டே போனோம்னு வைங்க, பார்க்குறவெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இவங்க குடும்பமே இந்த மாதிரி தனியா அக்கின சித்திரம் வந்தால் சிரிப்பாங்க, முன்னேழு பின்னேழு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தெரிவாங்க. சரி, எல்லார் வீட்லையும் தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் வச்சுருக்கோம். யார் வீட்டில் சிரிக்கிறதுக்கு நேரம் வச்சுருக்கோமா? 8 to 8 சிரிக்கப்படும் ஒரு போர்டு போடுங்க. என்ன ஆகும்? பக்கத்து இருக்காரெல்லாம் வந்து நிற்பாங்க. இப்போ பாரு 8 சிரிப்பாங்க வருங்க வீட்டில். ஒரு மாதிரி லூஸ் போயிடுங்க, அந்த நேரம் போகாத, கடிச்சு வச்சாலும் வச்சுருவாங்க. அப்போ நேரம் பார்த்து சிரிக்கக்கூடாது, தனியாக சிரிக்கக்கூடாது, எல்லாரும் கூடி சிரிக்கணும். ஏன் கூடி சிரிக்கணும் அப்படின்னா, இன்பம் என்பது கலந்து பெறுவது. தென்னாலிராமன் கதைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விகடகவி அப்படின்னு அரசனுடைய சபையில் ஒருத்தர் இருப்பார். எவ்வளோ கோபமாக பேசினாலும் லேசாக மகிழ்ச்சியாக பேசிட்டா சரியாக போகும். அந்த இடமே ஒரு மகிழ்ச்சி சொல்ல வந்துடும். அவர் எப்படிலாம் நகைச்சுவை சொல்லுவார். ஒரு நான் வீட்டு மாடியில் உட்காந்துருந்தார் தெனாலிராமன். ராத்திரி 11 மணி இருக்கும். கீழே கதவை தட்டுற சத்தம் கேடுச்சு. யாரோ சொந்தக்காரனாக்க இறங்கி ஓடியாந்தா ஒரு பிச்சைக்காரன் இருந்திருக்கான். ஐயா சோறு ஓடுங்க அப்படின்னா, இவருக்கு கடுப்பு தாங்க முடியல. மெச்சுக்கு வா அப்படின்னாரு. சரி நிலா சோறு ஓடு வாங்கி ஓட்டுக்குன்னு பின்னாடி மெச்சுக்கு ஓடிருக்கான். மெச்சில் சோறு இல்லை அப்படின்னாரு. அவன் சொன்னா, ஐயா அதை கீழே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா. என்னைய மாத்திரம் இறங்க வச்சில்லடா, உன்னை ஏற வச்சேன்டா போடா. அவர் வீட்டில் வாசலில் உட்காந்துருந்தாரு. சும்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் கூப்பிட்டாரு. ஊருக்கு வெளியே சோறு போடுறாங்க, ஓடுங்கடா அப்படின்னு. ஒன்று 5 பேர் ஓடினா, 10 பேர் ஓடினா, தெருவே ஓடி இருக்கு. இவருக்கு சந்தேகம், சோறு போட்டாலும் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடி ஓட்டிருக்காரு. இவர் தான் சொல்லிவிட்டார் அதை. அப்போ நம்ம சொன்ன பொய்யவே சில பேர் பிரமாதமாக வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு போயிடுவான். இதை கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ நகைச்சுவை சொல்லி பாருங்க, ஒருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தருக்கு சொல்லி திரும்ப நம்மகிட்டே வந்ததுன்னா அது ரொம்ப இனிமையா இருக்கும். சமீபத்தில் பிரான்ஸ் தேசத்தில் 120 வயதான ஒரு மூதாட்டிய போய் கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியுது, காதெல்லாம் கேட்குது, என்ன செய்றீங்க நீங்கள் இவ்வளோ காலம் வாழ்றீங்களே? அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் நல்லா சந்தோஷமா சிரிப்பேன். அப்போ சிரிப்பு என்பது என்ன என்றால், இது மாதிரி வாழ்நாளை கூட்டுகின்ற ஒரு அரிய மருந்து. இந்த மருந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உலகத்தில் சார்லி சாப்ளின் என்று இங்கிலாந்திலே பிறந்து அமெரிக்காவிலே புகழ்பெற்ற ஒரு நடிகருக்கும், தமிழ்நாட்டிலே நாகர்கோவில் மாவட்டத்தில் ஒழுங்கினேசியரிலே பிறந்த என்எஸ் கிருஷ்ணனுக்கும் சிலை வச்சிருக்கிறாங்க. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அவர் சொல்ற நகைச்சுவையில ரொம்ப அரிய கருத்து இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போனார். பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கேள்வி கேட்டார். உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு பிள்ளைங்க. ஒரு ஊர்ல ஒரு முயலும் ஆமையும் இருந்தன. பிள்ளைகள்லாம் சத்தம் போடுச்சுக்க, தெரியும். என்ன தெரியும்னாரு. 2க்கு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஆமா, அதுல ஆமை ஜெயிச்சது, முயல் தோத்து போச்சு. இதான கதை. சரி, உங்களுக்கு கதை தெரியும், ஆனா அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஊரில் ஒரு முயலும் ஆமையும் இருந்தன. என்ன சொன்னாரு. 2க்கும் போட்டி வச்சாங்க. அதுல முயல் ஆமையால் தோற்றது அப்படின்னாரு. அதுதான் நாங்களும் சொன்னோம் அப்படின்னு பிள்ளைய கத்துச்சு. இல்ல, நான் சொல்ற மாதிரி சொல்லி பாருங்க. முயல் பிளஸ் ஆமையால் தோற்றது, முயல் பிளஸ் ஆமையால் தோற்றது சொல்லிக்கிட்டே வாங்க அப்படின்னாரு. முயல் பிளஸ் ஆமையால் தோற்றது சொல்லிக்கிட்டே வந்தா முயலாமையால் தோற்றது. முயலாமையால் தோற்றது என்றால் முயற்சி செய்யாமையால் வலிமை உள்ளதாக இருந்தாலும் முயல் தோற்று போய்விடும். எனவே நீங்கள் முயலுங்கள், வெல்லுங்கள். இந்த முயல் ஆமை வார்த்தையை சேர்த்தா முயலாமைன்னு ஒரு வார்த்தை இருக்குங்கிறத கதை எழுதினவனுக்கு கூட தெரியாது. ஆனால் கலைவாணர் போன்ற அரிய மேதைகளால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். எனவே கதை சொல்லணும், அதுல நகைச்சுவை இருக்கணும். வாழ்க்கையை போதிக்கணும், அதுல நகைச்சுவை இருக்கணும். குடும்பம் இருக்கணும், அதுல இன்பம் இருக்கணும். நாடுன்னு இருக்கணும், அதுல மகிழ்ச்சி இருக்கணும். நண்பர்கள் இருக்கணும், அவர்கள்ட்ட உதவி இருக்கணும். இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா செய்திகளும் இருந்ததுன்னு சொன்னா அதை போல இனிமை எதுவும் இல்லை. எனவே நகைச்சுவை என்பது அது ஒரு அரிய மருந்து. சிரிச்சா நல்லது, சிரிக்க நல்லது. வாய் விட்டு சிரிச்சிங்களா, இன்னும் சிரிக்கலாம், கொஞ்சம் பொறுங்க.